ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டோட அப்டேட் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து ஏறுற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடார்னு திருப்பி இறங்குது. அந்த மாதிரி தான் ஒரு போக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசலாம். அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு மார்க்கெட்டோட அந்த இறக்கம் அப்படின்றது ஏதாவது ரீசன் இருக்கா சார்? ரிசல்ட் எல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. போகிறோம் வந்து இப்போ பெருசாக இல்லை, எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனாலும் வந்து இப்போது நம்மளோட மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு 93 பாயிண்ட் கிட்ட இறங்கிருச்சு. ஸோ இது இப்படியே போய்கிட்டே இருக்கு. இதுக்கு இல்லையா ஒரு எண்டுன்ற மாதிரி இருக்கே, என்ன காரணம் சார்? மார்க்கெட் அப்படின்றது இந்த வாலட்டாலிட்டி அப்படின்றது இருந்தாதான் அதனுடைய ஒரு சாம் அழகு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம எந்த சைட்ல இருக்கிறோட பொறுத்து அது சாமா இல்ல பெயினா அப்படின்றதான் பொதுவா நம்ம எடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயம். எப்பவுமே ஒரே டைரக்ஷன்லயே போகுமானா போகாது. ஆனா இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்திக்கு உடைய க்ளோசிங் 24,123 இருந்து இன்னையோட ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது 24,052. ஸோ கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் லெவல் அப்படின்றது ஒரு கேப் டவுன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான். ஸோ இந்த கேப் டவுன் அப்படின்றது கிட்டத்தட்ட அதனுடைய அந்த ஒரு 70 பாயிண்ட் 75 பாயிண்ட் கேப் டவுன் வந்து இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி அப்படின்னாலையும் அதுல ஒரு ப்ரெஷர் ஒன்று பில்டப் ஆகி காலையில் என்னாச்சு ஓப்பனிங் லெவல்ல இருந்து அதாவது 24,050 லெவல்ஸ்ல இருந்து இறங்கி அதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,882 வரைக்கும் இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அதனுடைய உச்சத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 புள்ளிகளுக்கு மேலாக இறங்கியது. அந்த இறக்கம் அப்படின்றது ஒரு இந்த 11:45 12 வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ரீபவுண்ட் பண்ண ஆரம்பிச்சதை பார்க்குறோம். ஸோ அது ரீபவுண்ட் ஆயிட்டு அதன் பிறகு காலையில எங்க ஆரம்பிச்சதோ அந்த எல்லைக்கு அருகாமையில முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் காலையில ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பெரிய மாற்றம் இல்லை. அதே சமயம் நேத்தையோட க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது அது ஒரு கேப் டவுன்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏறக்குறைய கடந்த சில தினங்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தையானது பெரிய ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உள்ளவே சுத்திட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த 6 நாளுமே, அதாவது 6 நாள் அப்படின்னு சொல்றதை விட 8 நாள் சொல்லலாம். 8 நாள் இதனுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd ஏப்ரல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேல 24,270 தடுக்கப்படுது. கீழே வந்தது அப்படின்னு சொன்னா 23,750. இந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு 500 புள்ளிகளுக்கு அப்ராக்சிமேட்டா 500 புள்ளிகளுக்கு இடையே மேலே கீழே சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நாளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் 2 விஷயம் நடக்கலாம். ஒண்ணு, ஏதாவது சாதகமான குளோபல் நியூஸ் வந்தது அப்படின்னு சொன்னா மேல பிரேக் அவுட் ஆகி ஒரு இருக்கலாம். இல்ல மோசமான செய்தி வந்தது அப்படின்னு சொன்னா இந்த 23,750 பிரேக் பண்ணி மிக வலிமையான ஒரு இறக்கம் வரலாம். அதனால நம்ம உஷாரா இருக்கணும். இந்த 6 நாளும் அதுல ஏதோ ஒரு வகையில மேனேஜ் பண்ணக்கூடிய நாளா இருந்திருக்கலாம். ஆனா இதுல இருந்து வெளியில வரும்போது அதாவது 24,270க்கு மேல வரும்போது நல்ல அப் ட்ரெண்ட் ஆகவும் இதை கீழே 23,750 உடைக்கப்படும் போது பலமான இறக்கத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வியும் நம்ம மைண்ட்ல கொண்டு போகணும். ஸோ பொதுவாகவே வந்து நமக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்றது நம்மளுடைய குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் இல்லையா. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வார அவங்க இன்னும் தொடர்ந்து பாம்பு போட்டு பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பிளாக்கெட் இன் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அவங்க வந்து அவங்களுடைய நேவியை நிறுத்தி எல்லா கப்பலும் வரவிடாம தடுக்கிறதுன்றது, அதாவது அவங்க ஈரானுடைய கப்பல்கள் எதுவும் வெளியில போகக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல வச்சிருந்தாலும் கூட அது என்ன பண்ணுது, நேரடியாக அந்த இடத்துல கப்பல்களோட வந்து வெளியில வர்றதை தடுக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வை தான் பார்க்கிறோம். ஏன்னா ஹார்மோஸ்ல ஈரான் விட மாட்டாங்க. ஈரானை தாண்டி வந்தா இந்த பக்கம் அமெரிக்கன் பிளாக்கெட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, ஆயில் பிரைஸை அதிக அளவுக்கு கூட்டிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ $113 பெர் பேரல் பிரெண்ட் க்ரூட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம அதிகமான அளவு கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணக்கூடிய நாட்டாக இருக்கிறதுனால. இது எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்துக்கு வழிவகுத்து விலைவாசி ஏற்றத்தை கூட்டி ஸோ அதனால பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்னொரு கோணத்துல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நேற்றுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஸோ அது வந்து முக்கியமான சில
ஸ்டேட்ஸ்ல பிஜேபி வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறதுன்றது ஓகே, ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனா இது ஒரு செய்தியின் அடிப்படையில் மட்டுமே சந்தையானது நகராது. அது வந்து உலக செய்திகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், நாங்கள் 6 7 போட்ஸ், ஈரானோட போட்ஸை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல். அது ஈரான் மறுத்திருக்குது. ஸோ ஈரான் பதிலுக்கு நாங்கள் ஒரு அவங்களுடைய போர்க்கப்பல் டெஸ்ட்ராயர்ல மேலே நாங்கள் வந்து மிசைல்ஸ்லாம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவலும். இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு வகையான போரை தோக்குவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் டென்ஷனை வந்து ஜாஸ்தி, அதாவது இன்டர்நேஷனல் பேசேஜில் இப்போ அதிகமான அளவு டென்ஷன் கூடியிருப்பதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டென்ஷன் அப்படின்றது மீண்டும் கச்சா எண்ணெய் விலையை அது அடுத்த கட்டமாக உயர்த்துமோன்ற ஒரு அச்சம் தான் எல்லாருக்குமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது கரன்சி, நம்ம டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைச்சிட்டே வருது. அது 95.3 ரூபா ஒரு டாலருக்குன்னு ஆயிடுச்சு இல்லையா? சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக $82 இருந்தது. இப்போ எங்க போயாச்சு? $95 மேல போயாச்சு. ஸோ இது இறக்குமதி செய்பவர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை இல்லையா? அவங்க ஒரு டாலருக்கு அதிகமான ரூபாயை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது. இந்தியா அதிகமான அளவு இறக்குமதி தான் செய்யுதுன்றதுனால இந்தியாவுக்கு இது ஒரு பாதகமான சூழ்நிலையாகவும் நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்து சந்தைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட் ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் செக்டார் ரொட்டேஷன்ஸ் இப்போ நடக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். செக்டார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ லைம் லைட்ல வர்றது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆட்டோ, ஃபார்மா இதெல்லாம் வந்து இப்போ லைம் லைட்ல உள்ள வந்துட்டு இருக்கு. பேங்க்ல செல்லிங் ப்ரெஷர் கூடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சில செக்டார் ரொட்டேஷன்ஸ் நடக்கிறதையே நம்ம பார்க்குறோம். எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் எஃப்ஐஸ் அப்படின்றவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் தொடர்ந்து விற்பனையாளர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இவருடைய விற்பனைன்றது சந்தைக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன ஒன்று, எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய அந்த ஒரு நிலவரம் அப்படின்றது நாளுக்கு நாள் அப்படின்றது மாறிட்டு தான் இருக்கு. விற்பனையை கூட்டிக்கிட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் எப்பயாவது வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாக தான் இருக்குது. இதை பூர்த்தி செய்யும் வகையில் 4ஆம் தேதி மே மாதம் அன்னைக்கு 2835 கோடிக்கு எஃப்ஐஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல். அதனால தான் கொஞ்சம் மார்க்கெட் அன்னைக்கு தாக்கு பிடிச்சி நின்னதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து வாங்குவார்களா அப்படின்றது தெரியாது. அதனால நம்ம இவங்களை அப்படியே டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போதைக்கு ஒரு நாள் வாங்கியிருக்கிறாங்க, அவ்வளோ நாள் விற்றதுக்கு தொடர்ந்து வாங்குறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலவரத்தில் செக்டார்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த செக்டார்ல இப்போ எந்தெந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதை வந்து நிஃப்டியை நான் வந்து பெஞ்ச் மார்க்கா வச்சு எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இப்போ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்காக நான் போடுறேன். ஆக்சுவலி பேங்கிங் நிஃப்டி பேங்க் அப்படின்றது கொஞ்சம் சிரம திசையை நோக்கி நகர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது ரிசல்ட்ஸும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட சுமாரான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதனாலதான் பேங்கிங் செக்டார் அப்படின்றது இப்போ நிஃப்டியை விட மிகவும் வேகமாக கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் செக்டார். ஸோ ஆட்டோமொபைல் அப்படின்றது எப்பவுமே நமக்கு ஒரு வலிமையை காட்டிட்டு இருக்கு. ஆனால் கடந்த அந்த 6 நாளும் பக்கவாட்டில் தான் இருந்தது. என்ன ஒன்று, நிஃப்டி விழுந்த அளவுக்கு அது விழல. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா அதுல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எமர்ஜ் ஆகலாம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் பெருமளவு வீழ்ச்சி அடைந்த எஃப்எம்சி செக்டார்ல இப்போ ஒரு ரிவர்சல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி எஃப்எம்சி செக்டார்ல ஒரு இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதை பத்தி கூட திட்டமிடலாமோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து ஃபார்மா வந்து இருக்கிறதுலேயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் செக்டரா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் 6 நாளா சைட்வேல இருந்தாலும் கூட ஃபார்மா வந்து 6 நாளா ஏர்முகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அடுத்தது ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி தாக்கு பிடிச்சாலும் கூட ஓவராலா ஸ்டில் அது ஒரு வீக்னஸ்ல தான் இருக்குது. நம்ம இதை நம்பி உடனே பெருசா இதுக்குள்ள பணத்தை போடுறது யோசிக்க கூடாது, வெயிட் பண்ணலான்றது ஒரு பக்கம்.
அடுத்து மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்டார் தான் இருக்கிறதுல கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டே வந்து, ஆனா கடந்த இந்த ஏற்றம் ஆரம்பிச்சது என்னமோ மார்ச் மாசம் 25ஆம் தேதியில இருந்து ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏற்றம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசத்தோட லாஸ்ட் வீக்ல வந்து நின்று போச்சு. ஏற்றம் நின்னாலும் இறங்கிடுச்சானா இறங்கல. ஒரு பக்கவாட்டு நகர்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால செக்டார் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு ஸ்ட்ரென்த் எதுல இருக்குன்னா ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஃபார்மால இருக்கு. வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டார் வீக்கா இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கும் வந்து ஒரு இந்த மாரி இறக்கம் வர்றது அப்படின்றது இப்ப நம்மளோட அந்த டாலரோட மதிப்பு இறங்கியிருக்கு. அதுக்கு ரூபாயோட மதிப்பு இறங்கியிருக்கு. அண்ட் வந்து கச்சா எண்ணெயோட ரேட் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம அதிகமா இறக்குமதி பண்றது. இதுதான் மெயின் ரீசனா சார்? இதுதான் மெயின் ரீசன். கூடவே வந்து ஃபெடரல் ரிசர்வ், அமெரிக்காவினுடைய மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் அவங்க வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால இந்த ரேட் கட் அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான தகவலா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. மற்றபடி இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வேலை தான் இருக்குது இல்லையா? தொடர்ந்து ஒரு நான் சொன்ன மாதிரி 6-7 நாளா அது சைடு வேலை தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மற்ற ஃபேக்டர்ஸ் அப்படின்றதும் நம்ம குறிப்பிட்டு சொல்லபடியா வேற எதுவும் கிடையாது. ஆனா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இப்ப சென்ட்ரல் ஸ்டேஜ்ல இருக்குது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அதனால பாதிக்கப்படக்கூடிய இன்ஃபிளேஷனுடைய நம்பர்ஸ் இதுதான் இப்போதைக்கு நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது. ஓகே சார். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட நிலவரம் என்ன அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. இன்னும் நாளைக்கு நம்ம வந்து விரிவா பார்க்கலாம். சார் நம்மளோட கிளாஸ் வந்து இப்போ என்ன வரப்போகுது சார் இந்த வரும் வாரம்? வர சண்டே அன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லக்கூடிய பிஓஎஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ப்ரோக்ராம் சந்தைக்கு உள்ள வரவங்க எல்லாருமே வந்து பொதுவாக உள்ள வரும்போது எல்லாரும் மோட்டிவேட் ஆகுறது எல்லாமே ஒரு ட்ரேடிங்ல உள்ள வந்து இறங்கி காசை ஒரு தடவை லாபம் 2 தடவை நஷ்டம், குறுகிய காலத்துல ஒரு கணிசமான பணத்தை இழக்கிறது இப்படிதான் போயிட்டே இருக்கு. அதனால அதெல்லாம் நிப்பாட்டிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது நம்ம சரியான பார்வை எது, அதுக்கான நம்ம தயார் பண்றது எப்படி தயார் பண்ணணுன்றதுக்கான ஒரு வகுப்பு தான் இந்த பேசிக் வகுப்பு. அதுல முக்கியமா அவங்களுடைய கோலை எப்படி செட் பண்றது, அதன் பிறகு அதுல இருந்து அவங்க அசட் கிளாஸை பத்திலாம் எப்படி தெரிஞ்சுக்கணும், எதுக்கு எப்படி வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு என்ன, இது எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய வகுப்பு தான் இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் வகுப்பு. இது சண்டே அன்னைக்கு வர்றதுனால காலையில 9:30 to மதியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு 4 hours ப்ரோக்ராம் தமிழை தான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ்எஃப்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத நம்ம அறிஞ்சு அதன் மூலமா துல்லியமா வாங்கி விற்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இது வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுறதுக்காக வீக்கெண்ட்ல வச்சிருக்கோம், சனி ஞாயிறுல. ஸோ சனி ஞாயிறுல 6:30 to 9:30 மணி வரைக்கும் சனி ஞாயிறு அந்த மாதிரி 4 வாரத்துக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் கூட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து சொல்கிறது தான். எனக்கு வந்து மார்க்கெட்டில் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்போம். பட் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இழக்க தான் செய்வோம். அதுக்காக மட்டும்தான் வந்து உங்களோட அனுபவத்தை நீங்கள் வந்து ஏற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸஸ்லாம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.